சென்னை குறுக்குப்பேட்டை சிகரந்தபாளையம் இரண்டாவது பகுதியில் நிகழ்ந்த அதிர்ச்சி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சாக்கடை குழுக்குள் குழந்தை விழுந்திருக்கிறது. நல்வாய்ப்பாக குழந்தையை அதனுடைய தாய் மீட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வரக்கூடிய நிலையில் அப்பகுதி மக்கள் அளித்த பேட்டியை தற்போது கேட்கலாம். அது திறந்து தான் இருக்குது, எப்பவும் ஓப்பன்ல தான் இருக்குது, முடியும் இல்லை, ஓப்பனா தான். அது கம்பி எடுத்து வச்சாங்க, ஒரு கொம்பு நட்டு வச்சாங்க, அவ்வளவுதான். இங்க வந்து அந்த ஒரு பொம்பளை குழந்தை ஊதிச்சு இந்த சைடு வருவாங்க, ஃபுல்லா தண்ணி, இவ்வளவு தண்ணி பாருங்க, கரை பாருங்க. மூடணும்னு சொல்லி யாருக்குன்னா சொல்லியிருந்தீங்களா? அதனால அந்த மூடி போட்டு மூடணும்னு சொல்லியிருந்தீங்க. விழுந்து ரெண்டு கையை தூக்க முடியல, அந்த குழந்தை உள்ள போயிடுச்சு, தலையெல்லாம் ஃபுல்லா போயிடுச்சு, கை மட்டும்தான். அப்புறம் நாங்கெல்லாம் இங்கிருந்து கற்றுக்கிட்டு அவங்க வந்து ஒரு கை பிடிச்சிருக்கிறா, வரல வரல மேலே வரல வரலன்னு எல்லாமே போய் ஓடாமா ஓடிட்டுக்கிறாங்க. வாங்க அப்படியே நம்ம கடை போய் சொன்னோம், இந்த மாதிரி குழந்தை முடிச்சுப்பான்னு சொன்னாக்கா நைட்டுக்கு வந்து தண்ணி மட்டும் எடுத்தாங்க. யார்கிட்ட சொல்லியிருந்தீங்க? ஹவுஸ் வரமாட்டேன், தண்ணி மட்டும் எடுத்தாங்க. தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க, வர போய் எங்கள் ஜனம் மட்டும் திட்டினாங்களாம். என்ன திட்டினாங்க, அந்த அம்மா உள்ளெல்லாம் வரமாட்டாங்க, அங்கேருந்து தான் பேசுவாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள்லாம் ஏன் வரமாட்டோம், நாங்கள்லாம் உள்ளே வருவோம்னு சொல்லிட்டு அப்புறம் மூடுவேன்னு என்ன சொல்லிட்டு போனாங்களா? எவ்வளோ நாள் மூடாமல்? மூடலையே, அவங்க எத்தனை வாட்டி வந்துட்டாங்க, ஒன்றும் மூடவே இல்லை. அது சென்னை குறுக்குப்பேட்டை அருகே சாக்கடை குழிக்குள் விழுந்த குழந்தை நல்வாய்ப்பாக மீட்கப்பட்டிருக்க சிசிடிவி காட்சிகளை பார்த்து வரும் நிலையில் விவரங்களையும் உடைய செய்தியாளர் பிரபு வழங்க நாம் கேட்கலாம். பிரபு, அப்பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் கேட்டும், அதிகாரிகளுக்கு இது எஸ்கலேட் செய்யப்பட்டிருக்கா? மேலும் விவரம். ஷாம், வணக்கம். அதாவது மூடப்படாமல் திறந்திருந்த கால்வாயின் குழிக்குள் 3 வயது குழந்தை ஒன்று விழுந்திருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான பதைக்க வைக்கக்கூடிய சிசிடிவி காட்சி தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது வடசென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட கொருக்குப்பேட்டை சிகரந்தபாளையம் 2வது தெரு பகுதியில் உள்ள சாக்கடை சரிவர பராமரிக்கப்படாமல் மூடிகள் போட்டு மூடப்பட்டதாக, அதாவது பாதி அளவு மூடி போட்டு மூடப்பட்ட நிலையில் இருந்திருக்கிறது. இப்படியாக மூடப்படாமல் கிடந்த சாக்கடை குழிக்குள் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு 3 வயது குழந்தை ஒன்று உள்ளே விழுந்துள்ளது. உடனடியாக அங்கிருந்த குழந்தையின் தாய் அந்த குழந்தையை காப்பாற்றி இருக்கிறார். அதன் பிறகும் கூட மாநகராட்சி அதிகாரிகள் இது தொடர்பாக புகார் அளித்து நடவடிக்கை எடுக்காததாக அந்த பகுதிவாசிகள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து தற்போது 2 தினங்களுக்கு முன்பு கூட அருகாமையில் அதே தெருவில் இருக்கக்கூடிய மற்றொரு சாக்கடை குழிக்குள் மேலும் ஒரு குழந்தையானது இதே போன்று விழுந்திருக்கிறது. அப்போதும் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அந்த குழந்தையை மீட்டிருக்கிறார்கள். இது குறித்து அந்த பகுதிவாசிகள் கூறும்பொழுது இந்த தெருவில் வந்து சாக்கடை குழிகள் மூடப்படாமல் இருப்பது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் கூட மாமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அல்லது மாநகராட்சி ஊழியர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இது தொடர்பாக எந்த ஒரு புகாரையும் ஏற்பதில்லை. தாங்கள் பலமுறை புகார் அளித்தாலும் இதை சரி செய்வதில்லை. மழை பெய்யும் போது மட்டும் இந்த தெருவில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதாகவும், இதன் போன்று அபாயகரமான நிலையில் பாதி திறந்த அளவு மூடப்பட்டிருக்கக்கூடிய சாக்கடை குழிகளுக்கு முழுமையான ஒரு தீர்வை காண்பதில்லை எனவும் புகாரை முன்வைக்கிறார்கள். இந்த நிலையில்தான் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு குழந்தை ஒன்று குழிக்குள் விழக்கூடிய அந்த பதைக்க வைக்கக்கூடிய சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பிரபு. இந்த நிலையில் சாக்கடை குழிக்குள் விழுந்த குழந்தை மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் அப்பகுதி மக்கள் பேசியதை மீண்டும் ஒருமுறை கேட்கலாம். அது திறந்து தான் இருக்குது, எப்பவும் ஓப்பன்ல தான் இருக்குது, முடியும் இல்லை, ஓப்பனா தான். அது கம்பி எடுத்து வச்சாங்க, ஒரு கொம்பு நட்டு வச்சாங்க, அவ்வளவுதான். இங்க வந்து அந்த ஒரு பொம்பளை குழந்தை ஊதிச்சு இந்த சைடு வருவாங்க, ஃபுல்லா தண்ணி, இவ்வளவு தண்ணி பாருங்க, கரை பாருங்க. மூடணும்னு சொல்லி யாருக்குன்னா சொல்லியிருந்தீங்களா? அதனால அந்த மூடி போட்டு மூடணும்னு சொல்லியிருந்தீங்க. விழுந்து ரெண்டு கையை தூக்க முடியல, அந்த குழந்தை உள்ள போயிடுச்சு, தலையெல்லாம் ஃபுல்லா போயிடுச்சு, கை மட்டும்தான். அப்புறம் நாங்கெல்லாம் இங்கிருந்து கற்றுக்கிட்டு அவங்க வந்து ஒரு கை பிடிச்சிருக்கிறா, வரல வரல மேலே வரல வரலன்னு எல்லாமே போய் ஓடாமா ஓடிட்டுக்கிறாங்க. வாங்க அப்படியே நம்ம கடை போய் சொன்னோம், இந்த மாதிரி குழந்தை முடிச்சுப்பான்னு சொன்னாக்கா நைட்டுக்கு வந்து தண்ணி மட்டும் எடுத்தாங்க. யார்கிட்ட சொல்லியிருந்தீங்க? ஹவுஸ் வரமாட்டேன், தண்ணி மட்டும் எடுத்தாங்க. தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க, வர போய் எங்கள் ஜனம் மட்டும் திட்டினாங்களாம். என்ன திட்டினாங்க, அந்த அம்மா உள்ளெல்லாம் வரமாட்டாங்க, அங்கேருந்து தான் பேசுவாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள்லாம் ஏன் வரமாட்டோம், நாங்கள்லாம் உள்ளே வருவோம்னு சொல்லிட்டு அப்புறம் மூடுவேன்னு என்ன சொல்லிட்டு போனாங்களா? எவ்வளோ நாள் மூடாமல்? மூடலையே, அவங்க எத்தனை வாட்டி வந்துட்டாங்க, ஒன்றும் மூடவே இல்லை. அது